வீரா, காத்து வாங்குறியா? ஆமா, காத்து தான் வாங்குறேன். உன்னை ஆட்டோல உட்கார வச்சுட்டு வரல. என்ன ராசிடா உன் ராசி? இப்ப எதுக்கு திட்டுற? பின்ன ஒரு சவாரி கூட வரவே இல்ல. வண்டி எடுத்து 1 மணி நேரம் ஆகுது. தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சவாரி கூட ஏறல. அட்லீஸ்ட் வண்டிக்கு போட்டிருக்க கேஸுக்கு கூட சவாரி வர்றது போல. இப்ப எதுக்கு சிரிச்ச? அது நாம 2 பேரும் இந்த மாதிரி ஜோடியா டிராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதனாலதான் கடவுள் நமக்கு ஒரு பிரைவசி டைம் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படி? என்னடி புருஷங்க தட்டி விடுற? இந்த பாரு, இந்த புருஷன் பொண்டாட்டி எல்லாம் வீட்டுக்குள்ள. இது பிசினஸ் டைம்டா. இங்க வந்து உன் வேலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்காத. அப்ப இப்ப நான் யாரு? நீ வந்து இந்த ஆட்டோவோட கிளீனர். கிளீனரா? இந்த உலகத்திலேயே ஆட்டோக்கு கிளீனர் வச்ச ஒரே ஆள் நீ தாண்டி. அங்க பாரு, கொடுத்து வச்சவன். இந்த கடவுள் எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரி லக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறவரோ தெரியல. மரா, அதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும். அதெல்லாம் உன் ஜாதகத்திலே இல்லடா. ஏய், என் ஜாதகத்துல எல்லாம் இருக்கு. நீ அந்த பக்கத்தை மட்டும் கிழிச்சிட்டடி. சரியாரி. இறங்கிக்கோங்க. மெதுவா பாத்து இறங்குமா. 2 தோசை பார்சல் கட்டுங்க. கட்டிடுறேன் சார். என்ன? அதுதானே, உனக்கு எங்க இந்த ரொமான்ஸ் வரப்போகுது? அட அட அட, எவ்வளவு அழகா ஊட்டிக்கிறாங்க. இதுக்காக தான் இவ்வளவு ஆர்வமா வந்தாங்களா? ஏன் சாபமெல்லாம் உங்களை சும்மாவே விடாதடா. அந்த பொண்ணு கொடுத்து வச்சவ. நடுராத்திரியில பானிபூரி கேட்டா கூட வாங்கி கொடுக்கற அளவுக்கு ஒரு நல்ல லவர் கிடைச்சிருக்காரு. இங்கதான் அப்படி எதுவும் இல்லையே. நீ என்ன கேட்டு நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கேன். அன்னைக்கு மின்மணி பூச்சி கேட்டியே, அடுத்த ராத்திரில சேத்துல உளுந்து எடுத்துட்டு வரல. சொல்லி காட்டிய நீ? நீதான் எல்லாத்தையும் மறந்துடுறிய. சொல்லிதான் காட்ட வேண்டியதா இருக்கு. இங்க பார், வேற என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு நோட் பண்ணி வச்சிருக்கியா? நீ அடிக்கடி எனக்கு என்ன செஞ்சான்னு கேட்டுக்கிட்டே இருக்க. நானும் செஞ்சதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற ஆள் இல்ல. அப்பப்ப மறந்துடுவேன். அதான் நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன். நோட்டை காட்டு. நோ 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 நோ, அதெல்லாம் பார்த்தா நீ ஃபீல் பண்ணுவ. நோட்டை கொடு. ஓகே ஓகே. நோட்டு புதுங்க. நோட் எடுக்காம வந்துக்கலாமோ? என்னடா ஒண்ணுமே இல்ல. சும்மா ஃப்ராட். சரி, பெண்ண உனக்கு பானிபூரி சாப்பிடணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் அடிக்காதடி, வாய்க்குள்ள எச்சி லிட்டர் கணக்கா ஊறிக்கிட்டு இருக்கு. வா. வேணாண்டா. வா வா. இல்ல பரவாயில்ல. அட வா. நான் எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். நம்புங்கப்பா, அது ஒரு ரெகுலர் சவாரி. ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு சொல்லி கால் பண்ணாங்க. அதனாலதான் நான் மாறனை கூட்டிட்டு போயிட்டேன். வலிமா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். ஏன் வலிமா சொல்லல? ஆமா ஆமா ஆமா, நான் சொன்னேன். இருந்தாலும் நீ வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு தான் எல்லாரும் காத்திருக்காங்க. அடி பாவி, இதுகிட்டயா சொல்லிட்டு வந்த? இதோட வாய் சும்மா இருக்காது. என்ன வீரா, எங்களுக்கு தெரியாம பார்ட் டைம் வேலை பார்க்க போறியா? அதெல்லாம் இல்ல மாமா. நாங்க எத்தனை பேர் இருக்கோம்ல, நீ இப்படி கஷ்டப்பட்டு எங்களை பாத்துக்கணுமா? நாங்க பாத்துக்கிறோம். மாமா, உள்ள எதுவும் கிடையாது. அதெல்லாம் செய்யறதா இருந்தா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன்னா என்ன? இல்ல இல்ல மாறா. ஆமா ஆமா. சரி, நேராச்சு, எல்லாம் போய் படுங்க. தூக்கம் கண்ண கட்டுது. காலைல சீக்கிரம் போய் கடையை திறக்கணும்ல. போங்க. நீ எங்கடா போற வெளியில? நான் ஆட்டோல போய் படுத்துக்கிறேன். எதுக்கு?
இங்கே தூங்கலாம், வெளியெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்லத்த, நமக்கு புரியுது, அத்தைக்கு புரியல. வலிமா, நம்மள இங்கே படுத்துக்கலாம். நமக்கு ஒரு ரூம பிரிச்சு கொடுத்திருக்காங்கல்ல, அந்த ரூம்ல கார்த்தியும் பிருந்தாவும் தூங்கட்டும். என்ன மாறா? என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? சட்டுன்னு கிளம்புங்க. அப்புறம் அந்த ரூம்லயும் அந்த விஜி வந்து இடம் பிடிச்சிட போறா. சரிடா, தூங்குங்க. ஆ. வா. உனக்கு என்னடா ஃபீலிங்? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. தெரியுது, அண்ணி கூட இல்ல, தனியா படுக்க வச்சுட்டாங்க, அதானே? புரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இங்க பிரச்சனை பண்றதுக்குனே ஒரு பெரிய பூதம் ஒண்ணு கிளம்பி வந்திருக்கு. அந்த கருமத்தை அடிச்சு முடக்கிட்டு அடுத்து உன் பிரச்சனையை சரி பண்ணுவோம். ரொம்ப நாள்லாம் ஆகாதுடா, அண்ணி சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அத்த, சின்ன வயசுல எல்லாரும் ஒன்னா தானே தூங்குவோம். ஆமா ஆமா, இந்த வீட்ல எத்தனை ரூம் இருந்தாலும் இவனுங்க மாத்தி மாத்தி நான் எங்க இருக்கணும் அங்க ஓடி வந்துருவானுங்க. என் மடியில படுத்து யார் தூங்குறதுங்கிறதா போட்டியே. என்ன வள்ளிமா, போட்டியில யார் ஜெயிப்பாங்க? இந்த ராகவன் தான், எப்போ அவன் தான் முதல்ல ஓடி வந்து என் மடியில படுத்துப்பா. ஆனா இந்த மாற இருக்கான் பாரு, யாரையும் விட மாட்டான். நைஸா வந்து அவனை தள்ளி விட்டுட்டு இவன் படுத்துக்குவான். எத்தனை ரூம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய இடம் இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்காத ஒரே இடம் என் மடிதான்.